கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த புதிய நாளை தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லா பாதுகாப்போடும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தருகிற வசனம், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ முயற்சி செய்தும் நாம் எவ்வளவோ முயன்றும் முடியாத சில காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனாலே கூடாத காரியம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் தேவன் சகலவற்றையும் படைத்தவராயிருக்கிறார், சகலவற்றையும் காண்கிறவராயிருக்கிறார், சகலவற்றையும் ஆளுகிறவரும் நியந்திரிக்கிறவருமாயிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலவற்றையும் படைத்த சிருஷ்டிகர் இயேசுவிடத்தில், தேவாதி தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை நாம் ஒப்புவிக்கும் போது, நம்மால் முடியாத காரியங்களை அவருடைய கருத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராயிருக்கிறார். எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லையே, ஒரு நன்மை காண முடியவில்லையே, ஆசீர்வாதத்தை காண முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முதலாவதாக நீ தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பாயானால், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நீ ஒப்பு கொடுப்பாயானால், நிச்சயமாக இந்த நாளிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்வார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். பல மாதங்களாக பல வருஷங்களாக முயற்சி செய்தும் எவ்வளவோ ஓடி ஓடி நடந்தும் நடக்காத நன்மைகள், கிடைக்காத ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீ ஒப்பு கொடுப்பாயானால், நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு இயேசுவின் பாதத்தில் நீ ஒப்பு கொடுப்பாயானால், ஆண்டவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் நிச்சயமாக அற்புதத்தை செய்ய போகிறார். நீ விசுவாசிப்பாய், ஆனால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. நிச்சயமாக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய பாதத்தை நாம் ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பதாக இருந்த செங்கடலை பிளந்து இந்த செங்கடல் நடுவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தினார் என்றால், மரித்த லாசருவை 4வது நாள் ஆண்டவர் உயிரோடு கல்லறையிலிருந்து எழுப்பினார் என்றால், அநேக அற்புதங்களை அதிசயங்களை இயேசு செய்தார் என்றால், இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கும் இந்த பூமியை ஆண்டவர் நியந்திரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். எவ்வளவோ சம்பாதித்து வேலை பார்த்தும் சமாதான வாழ்க்கையில் இல்லையே, ஒரு நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லாமல் நான் இருக்கிறேனே என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? நீ தேடுகிற சமாதானம் என் தேவனால தர முடியும். நீ தேடி கொண்டிருக்கிற நிம்மதி என் இயேசுவால தர முடியும். எவ்வளவோ தேவைகள் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியலே என்று நீங்கிக் கொண்டிருக்கிறாயா? பணம் இல்லாமல் கஷ்டமும் பட்டு கொண்டிருக்கிறாயா? சம்பாதிக்கிறதெல்லாம் வீண் செலவுகள் வந்து அழிந்து போய் கொண்டிருக்கிறதா? சமாதானம் இல்லாமல் தேவைகள் சந்திக்கப்படாமல் வருத்தத்தோடு கண்ணீரோடு ஒவ்வொரு நாட்களையும் கழித்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து உன்னுடைய பாரத்தை ஒப்புவிப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன் என்று இந்த நாளில் ஆண்டவருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடிய. நாம் முயன்று முடியாத அநேக காரியங்கள் இருக்கலாம். இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார்.